காலை வேளையிலே கத்திருந்த இடத்துல ஆசீர்வாதம்படியாக அப்படியே வல்லமைக்கு செய்யும்படியாக பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேளையிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த அழகான நாளுக்காக நன்றி. இந்த இடத்திலே அப்பா நாங்கள் கூடி வந்து உண்மை சோஸ்தரிக்க, உண்மை ஆராதிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. விஷயமாக ஆண்டவரை தொடக்கம் வந்து முடிய மட்டும் கற்று நீங்கள் நடத்துங்கப்பா. பாடல்கள், துதிகள், தேவசதிகள் எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் அனுபவிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன்னின்று எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்கு நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினாலும் உடைய வல்லமையினாலும் எங்களை நிறைக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய வானத்தை கூடாக ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே உடுதுவாக உடைய கரத்திலே நாங்கள் அனுபவிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீரின் பாறைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயன்படுகிறேன். தேவனீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன். நன்றி ஆண்டவர். இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரும். நீர் ஆண்டவரே எங்களுடைய தேவனப்பா. நீர் எங்களை மீட்க வந்த எங்களுடைய தேவனாய் இருக்கிறப்பா. நாங்கள் உண்மை ஆராதிக்கின்ற இடத்திலே நாங்கள் வந்திருக்கோம் ஆண்டவரே. ஆராதிக்கும் தேவன் ஆண்டவரே, எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. இந்த வேளையிலே அப்பா ஒரு மனதோடு உள்ளத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம்.
துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நீதியுள்ள தேவன் ஆண்டவரே. நிர்மாணவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவருடைய தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்கள் காண்கின்ற தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்களை தாங்குகின்ற தேவன் நீர் அப்பா. எங்களை நடத்துகின்ற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் என்னவராய் இருந்து ஆண்டவரே, எனக்குள்ளவராய் இருந்த ஆண்டவரே, எங்களுடைய உயிருள்ளவராய் நீங்கள் இருக்கிறீங்க அப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுடைய ஆத்ம நேசர் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி பிதாவே. உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா.
கர்த்தாவே உம்மை நம்பி வந்தவர்களை கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற உம்மை நம்பி வந்தவர்களுடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்படாதபடி நீர் அவர்களை மறைத்துக் கொள்கிறது காய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே உமக்கு எதிராக செயல்படுவோர் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வர செய்கிறார்கள். கர்த்தாவே உம்முடைய வசனம் செல்கிறபடி கர்த்தாவே உனக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்திலே நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்தின் மத்தியிலே நீர் இல்லாதபடி கர்த்தாவே தங்களுக்கு இஷ்டமானதை செய்கிறபடினால் கர்த்தர் தாமே அவர்களை நீர் நடத்துகிறது காய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோம். வசனம் சொல்லுகிறபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறது காய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே எழும்புகிறவர்களை நீர் எங்கள் பட்சத்தில் வர செய்கிறது காய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த பூமி நிலை மாறி நடு சமுத்திரத்தில் கொண்டு போய் விடுகிறார். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் உம்முடைய நீதியின் உடன்படிக்கையானது கர்த்தாவே நிலை பெயராமலும் இருக்கிறது காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறது காய் உங்களுக்கு நன்றி. நீர் நடத்துகிறது காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து நடத்துங்கப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். Matthew chapter 24 verse 12. Matthew chapter 24 verse 12. மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம்.
அக்கிரம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும். அதாவது இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் உண்டாகும். ஆனாலும் அதைவிட முக்கியமான காரியம் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அக்கிரமம் மிகுதியாவதினாலே தேவனுடைய ஜனங்களிடத்திலே இருந்து அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி, இது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு முன்பதாக, இந்த உலகத்தினுடைய கடைசி நிலைமையில் இருக்கிற இந்த நாட்களிலே யுத்தங்கள் வரும், சண்டைகள் வரும், பிரச்சனைகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் ஏற்படும். ஆனால் இது எல்லாவற்றை விட அவர் சொல்லுகிறார், அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போகும். அதாவது மனுஷர்களுக்கு இடையே இருக்கிறதான இந்த தீமையான காரியங்கள், தீமையான செயல்பாடுகள் பெருகுகிற பொழுது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமான காரியங்கள் பெருகுகிற பொழுது, தேவனுடைய அந்த அன்பு மனுஷனுடைய இருதயங்களிலிருந்து அப்படியே இல்லாமல் போகிறது. அதாவது மனுஷன், தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் அன்பு இல்லாதவனாய், அவன் உணர்ச்சியற்றவனாக இருக்கிறான். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், இந்த காரியங்கள் எது நடந்தாலும் அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரும். மனுஷனுடைய அன்பு தணிந்து போகிற பொழுது அந்த அன்பை மறுபடியும் அவன் சம்பாதிப்பது கஷ்டம். ஏனென்றால் அவன் உணர்ச்சி இல்லாதவனாய், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் மனுஷன் அந்த அன்பு இல்லாதவனாய் இருக்கிறான், அவனுக்கு சுபாவ அன்பே இல்லாதவனாய் இருக்கிறான். தாங்கள் செய்கிறதெல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அன்பு என்று சொல்லும் பொழுது உடனே அகாபே அன்பு. ஆனால் இந்த அன்பு எதை பற்றிய அன்பு என்கிறதான அடிப்படை விளக்கம் கூட இல்லாதபடி இன்றைக்கு மனுஷன் தனக்கு சாதகமாய் எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்ளுகிறான். இந்த இடத்துல சொல்லுகிறது, அது செல்ஃப்லெஸ், என்ன சொல்றது, தன்னலமற்ற, தியாகம் செய்யக்கூடிய அடித்தளமான அன்பாய் இருக்கிறது. அது தேவனிடத்திலே நாங்கள் வைக்கிற அன்பு, அதே அன்பு நாங்கள் மனுஷரிடத்திலேயும் வைக்கிறோம். இது தன்னலமற்றது, சுய லாபத்துக்காக எதையும் சிந்திக்காத அன்பு. ஆனால் இன்றைக்கு மனுஷன் அந்த காரியத்தை தன்னுடைய பக்கமாய் திருப்பிக் கொண்டு பிழையான அர்த்தத்தை கொடுத்துக் கொண்டு misinterpreted. People, they misinterpret this word in the wrong situation and wrong things, immoral ties. This is not the agape. The true agape, true love is not immoral ties with something else, or not for selfish. This love is love your enemy as yourself. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக தேவனுடைய ஜனங்கள் மற்றவர்களை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதான் நிலைமை. இன்றைய தலைப்பு, பாடுகளின் மத்தியிலும் மகிழ்ந்திருக்கும் பக்தன். எவ்வளவு பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறான். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி
பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகளும் இல்லாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என்ன பிரச்சனை, என்ன காரியம் வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் கர்த்தரோடு இருக்கிற அந்த அன்பை விட்டு யாராலும் என்னை பிரிக்க முடியாது. அதைதான் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, பட்டினியோ, வியாகுலமோ, துன்பமோ, தூக்கமோ, எதுவா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், தேவனுடைய அன்பை, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் தேவனுடைய அந்த அன்பிலே நாங்கள் வேரூன்றி நிற்கிற பொழுது, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும், யார் எப்படி இருந்தாலும், நான் தேவனுக்காக வாழ்வேன், தேவனுக்காக நடப்பேன், நான் தேவனுக்காக ஓடுவேன், நான் தேவனையே நோக்கி பார்ப்பேன் என்கிற அந்த இருதயம் எங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால், எப்படிப்பட்ட சோதனையிலும் நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் நிற்க முடியும். மற்றவர்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி, தேவனை விட்டு தூரம் போய், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்திலே, ஆதி சபையிலே தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் கடந்த வாரத்திலே பார்த்தோம், அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி, இந்த ஐக்கியம், சபையோடு இருக்கிற இந்த ஐக்கியம், சபையோடு இருக்கிறதான இந்த உறவு எங்களுக்கு இல்லாமல் போகிற பொழுது சத்துருவான் எங்களை பயன்படுத்துகிறான். இந்த தேவனுடைய அன்பிலே இருந்து நாங்கள் குறைகிற பொழுது இந்த பிரச்சனைகள் எங்களை சுற்றி வருகிறது. நாங்கள் தேவனோடு இருக்கும் பொழுதும் வருகிறது, இல்லாத பொழுதும் வருகிறது. தேவனோடு இருக்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாங்கள் தேவனுடைய சபையிலே அந்த ஐக்கியத்திலே இருந்து விலகுகிற பொழுது எங்களுக்காக நிற்கிறதுக்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கிறோம். தேவனுடைய அன்பிலிருந்து நாங்கள் குறைந்து போகிறோம், தேவனுடைய உறவிலிருந்து குறைந்து போகிறோம். இந்த இடத்திலே இந்த குளிரான ஒரு சூழ்நிலை வெளிப்படுத்தலை சொல்லுகிறார், சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்பையாயிருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அதாவது நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற பொழுது ஒன்று குளிராயிருக்கும் உலகத்திலே போய், அப்படி இல்லை என்றால் நாங்கள் தேவனோடு இருக்கிறோமா இருந்தால் யார் என்ன சொன்னாலும், எது நடந்தாலும் நான் கர்த்தருக்காக ஓடுவேன், கர்த்தருக்காக போவேன் என்கிற அந்த வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்துக்கு வல்லவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 2 Timothy chapter 3 verse 1 to 4. 2 Timothy chapter 3 verse 1 to 4. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோகி பிரியராயும். இந்த இடத்திலே பவுல் தெளிவாக தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான், தீமோத்தேயுவே, நீ வாலிபனாயிருக்கிற இந்த கடைசி காலங்களிலே நடக்க போகிற காரியம் இதுதான். யுத்தங்கள், செய்திகள், பிரச்சனைகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வாதைகள், இது என்ன நடந்தாலும் இந்த காரியங்கள் ஒரு புறம் இருக்க, மனிதனுக்கிடையே மனுஷருக்கிடையே இருக்கிறதான இந்த அன்பு இல்லாமல் போயும், இந்த அன்பு இல்லாமல் போகிற பொழுது இதுல சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. துரோகிகளாய் இருப்பார்கள், துணிகரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள், துணிகரமாய் தேவனுக்கு எதிர்த்து நிற்பார்கள், துணிகரமாய் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள், துணிகரமாய் சபைக்கு எதிர்த்து நிற்பார்கள்.
இருமாப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவ பிரியராய் இல்லாமல் அவர்கள் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். தேவனுக்காக பிரியப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இராதபடி தங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய ஆசைக்காக, சுய பதவிகளுக்காக, சுய இச்சைக்காக தேவனை பயன்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். தங்களை தாங்களே பிரியப்படுத்துகிறதுக்கு தங்களுக்காக கூட்டத்தை சேர்த்துக் கொள்வார்கள். தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு கூட்டத்தை சேர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அன்பு தணிந்து போகும். Verse 1. Verse 1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கொடிய காலம் பிரச்சனைகள் அல்ல, உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அல்ல, மனுஷருக்குள்ளே நடக்கிற காரியங்கள். Verse 2. மனுஷருக்குள்ளே மனுஷன் எப்படி இருப்பான்? மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தந்தைமாருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாயும், கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். யார் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம். எப்படி தேவனுடைய வார்த்தை வந்தாலும், தேவன் எப்படி பேசினாலும், அவர்கள் தேவன் பேசுகிறார் என்கிற உணர்வு இல்லாதவர்களாய் இருப்பார்கள். இது தேவன் பேசவில்லை, மனுஷன் பேசுகிறான். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற பொழுது, அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற பொழுது அப்ப தெரியும். தேவன் அப்பவே சொன்னாரே, தேவன் அப்பவே எங்களுக்கு சொன்னாரே, அவருடைய வார்த்தையினாலே சொன்னாரே. நாங்கள் இதுவல்ல அதுவென்று நினைத்தோம். Ephesians chapter 2 verse 2. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். Ephesians chapter 2 verse 2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், முற்காலத்திலே நீங்கள் இவ்வுலக வழக்கத்தின்படி இருந்தீர்கள், இப்பொழுதோ இல்லை. நீங்கள் முந்திய காலத்திலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறதுக்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்ப இந்த கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்திலே நீங்க இருந்தீங்க. என்று சொன்னால் நீங்கள் இருந்தது கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில். இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் யாருக்கு கீழே இருந்தார்கள்? இப்பொழுது கிரியை செய்கிற, அவர் தெளிவாக சொன்னார், அவர் தெளிவாக சொல்கிறார், இப்பொழுதும் கிரியை செய்கிற, இந்த காலத்திலும் கிரியை செய்கிற, இந்த உலகத்தினுடைய ஆகாய பிரபுவாகிய இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு அதிபதியாய் இருக்கிற ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள், இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் நீங்க இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் நடந்து கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறீர்கள். அதற்கேற்றபடி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்படியாக நாங்கள் சொல்லுகிற பொழுது, அப்படி நடக்கும்படியாக தேவனுடைய வசனத்தை நாங்கள் பிரசங்கிக்கிற பொழுது அதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். காரணம், அன்பு இல்லாதவர்களாயும், தேவ பிரியம் இல்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் நிற்கிற பொழுது தேவனுடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஒரே ஒரு காரியம்,
ஒரு இடத்துல கதைக்கும் பொழுது அவர் எல்லா ஊழியக்காரர்களையும் அவர் தர குறைவாய் கருத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தான் பரிசுத்தவான், தன்னை போல பரிசுத்தம் உள்ளவன் எவனும் இல்லை. ஆனால் மற்ற எல்லா ஊழியக்காரர்களும் பிழை, தேவ பயம் இல்லாதவர்கள். இவர்களைத்தான் பவுல் சொல்லுகிறார், தேவ பிரியம் இல்லாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பு. கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு நீங்கள் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு வாஞ்சை உள்ளவர்களாயிருங்கள். கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், உங்களிடத்திலே நான் எவ்வளவாய் அன்பு வைத்திருந்தேனே, எவ்வளவாய் அன்பு வைத்திருந்தேன், ஆனால் அந்த அன்பு இப்பொழுது தணிந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு தணிந்து கொண்டே போகிற பொழுது அவர்கள் பவுலுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கே எதிர்த்து நின்றார்கள். ஆனால் அந்த நாட்களிலே தேவனுடைய சபையிலே ஒரு சகோதரி லிதியாள் எனப்பட்ட ஒருத்தி இருந்தால், அவள் என்ன செய்கிறார், லூக்காவுக்கும் பவுலுக்கும் சீலாவுக்கும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வந்து இருக்கும் பொழுது எனக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது, நீங்கள் வரும் பொழுதெல்லாம் என்னிடத்திலே வந்து இருக்கும்படி வாஞ்சியுங்கள். தேவனுடைய மனுஷர்கள் அவர்களிடத்திலே இருக்கிற பொழுது அவள் ஆசீர்வாதத்தை பெறுகிறாளே, நான் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். நீங்கள் எனக்காக ஜெபித்தீர்கள், எனக்காக உதவி செய்தீர்கள், தேவனிடத்திலே வரும்படியா எனக்கு நீங்கள் வசனத்தை கற்றுக் கொடுத்தீர்களே, அதையெல்லாம் நினைக்கிற பொழுது உங்களை குறித்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். John chapter 13 verse 1. யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம். John chapter 3. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே chapter 30 verse 1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது எந்த அன்பின் நிமித்தமாய் இந்த பூமிக்கு வந்தாரோ அதே அன்பினாலே அவர் கடைசி வரை இருந்தார். எதற்காக தேவன் அவருடைய சீஷர்களை அழைத்து நீங்கள் இந்த உலகத்துக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னாரோ, அவர் அழைத்த நாட்களில் இருந்து அவருடைய வாழ்நாள் முடியும் வரைக்கும், சத்ருவான் அவருடைய வாழ்க்கையை பிரிக்கும் வரைக்கும், அவர்களை கொலை செய்யும் வரைக்கும், உபத்திரவப்படுத்தும் வரைக்கும் அவர்கள் தேவனுக்காக சந்தோஷமாய் காரியங்களை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் இந்த மனுஷர்கள் மேல் வைத்த இந்த அன்பின் நிமித்தமாய் அவர்கள் தேவனிடத்திலே வந்த அவருடைய ஒரு பிள்ளைகளையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. கடைசி வரை அவர்கள் அவருக்கு உபத்திரவம் செய்தார்கள், தன்னுடையவர்களே அவருக்கு உபத்திரவம் பண்ணினார்கள், கொலை செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அவருடைய அன்பு மாறவில்லை. இன்றைக்கு ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகலாம், தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கலாம், சபையோடு இருக்கிற ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஊழியக்காரோடு இருக்கிற ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் பங்கு இல்லாதவர்களாய் இருக்கலாம். ஆனால்
தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்பி வருகிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இரட்டிப்பாய் வருகிறது. ஒரு விதவை தன்னுடைய ஜீவனத்துக்காக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியம் தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் தன்னுடைய கடைசி நேரத்துக்கான ஜீவனத்துக்கான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அது மாத்திரமே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய மனுஷன் போகிறான். First King chapter 17 ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே கொடூரமான நேரத்திலே நாட்டிலே பஞ்சம், தேசத்திலே பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்தின் சூழ்நிலையில இருக்கிற பொழுது இப்ப தேவனுடைய ஊழியக்காரரும் அந்த இடத்திலே போகிறான். Chapter 17 verse 14 verse 8 to 16 is talk about the story when Elijah went to this Sarbat widow's home. She has only a little bit of flour and the oil to make a bread for herself and her son. That's it. Nothing else. Nothing else in the house. After that, there is no more food. But the servant of God went to that house. And he asked him, அவன் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் ஆகாரம் தா. Can you read verse 8 and 9? 17. Yeah, chapter 17. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியது. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். Next word. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இப்ப இந்த எலியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு ஸ்திரீ யேசபேல், இன்றைக்கும் இந்த உலகத்திலே இந்த யேசபேலுடைய ஆவிகள் கிரியை செய்கிறது. தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராக, தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராக கை நீட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அந்த ஊழியக்காரர்களை திடப்படுத்துகிறார். இந்த எலியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்த பொழுது யேசபேல் சொல்லுகிறார், நாளைக்கு இதே நேரம் உன்னுடைய தலையம் எடுக்கப்படும், நீயும் இப்படியே சாக போகிறாய், உன்னுடைய ஜனங்களும் சாக போற, உங்களோட ஜனமே இருக்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். இப்படிப்பட்ட மனுஷர் இருக்கக்கூடாது, இந்த தேசத்திலே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இருந்து அடிச்சு தரத்தணும். ஆனால் எலியா பயந்துட்டான், ஓடி போய் ஒளித்துக் கொள்றான். அந்த சூழ்நிலையிலே தேவன் எலியாவுக்கு காகத்தை அனுப்பி, காகம் தந்திரம் உள்ளது, இந்த தந்திரம் உள்ள இந்த காகத்தின் கையிலேயே தேவன் அப்பத்தை கொடுத்து அனுப்புகிறார் இந்த எலியாவுக்கு. இந்த சூழ்நிலை முடிஞ்சது. இப்ப அந்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் குடித்து அந்த பலத்தினாலே அவன் பயணம் செய்கிறான். பயணம் செய்யும் பொழுது தேவன் இன்னொரு இடத்திலே அவனுக்கு அப்பத்தை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். அதுதான் அந்த சாரிபாத் என்கிற அந்த ஊரிலே
இந்த சாரிபாத் ஏதோ பணக்கார வீட்டில் போய் அவர் ஆயத்தப்படுத்தவில்லை, செல்வந்தர்களிடத்தில் அனுப்பவில்லை. என்னால ஆண்டவருக்கு தெரியும், செல்வந்தர்கள் எப்பயுமே கொஞ்சம் காசு இருந்தா அவர்கள் தேவனை மதிக்கவும் மாட்டார்கள், தேவனுடைய ஜனங்களை மதிக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் இருக்கிறது என்கிற அந்த பெருமை. இந்த தேவனுடைய மனுஷன் போகிற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுவும் ஒரு விதவையின் இடத்திலே. அவளுக்கு இருக்கிறதே ஒரு கொஞ்சமாவும், கொஞ்சம் தண்ணீரும், கொஞ்சம் எண்ணெய். Verse 9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன். யார் என்ன சொல்லி ஒதுக்கினாலும், யார் எவ்வளவு துன்பப்படுத்தினாலும், யார் எவ்வளவு பிரச்சனை பண்ணினாலும், கர்த்தர் அவருடைய ஊழியக்காரனுக்காக, சீஷர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைப்பார். அந்த இடத்திலே குறைவாயிருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் நிமித்தமாய் அந்த குறைவு நிறைவாக்கப்படும். அதைதான் மத்தேயு 10வது அதிகாரம் 42வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னுடைய சீசன் என்னும் நாமத்தினாலே வருகிறவருக்கு ஒரு கலசம் நீர் தண்ணீர் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய ஆசீர்வாதம் பெருக்கமாயிருக்கும். என்னுடைய சீசன் என்னும் நாமத்தினாலே வருகிற யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அவருடைய குறை நிறைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் அவருக்கு செய்கிற பொழுது, நீங்கள் அவருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. மனம் கோணாமல், வஞ்சகம் இல்லாதபடி அவர்களுக்கு செய்கிற பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் தங்கும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்களை புகழ்ந்து பேசுவோம், அவர்களை தேவனுக்கு அடுத்த இடத்தில் அவர்களை பெருமையாக பேசுவோம். ஆனால் கொஞ்ச காலம் போக 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 இந்த தேவனுடைய அன்பு தணிந்து போக 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 அவர்களுடைய குறைகள் மாத்திரமே எங்களுடைய கண்களுக்கு தெரியும். எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குறைவா மறைக்கப்பட்டன. எங்களுடைய தேவனோடு இருக்கிற அன்பு குறைய எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு அவர்களுடைய குறைகளைத்தான் நாங்கள் பேச ஆரம்பிப்போம். அதை தேவன் பார்த்துக் கொள்வார். அவர்களிடத்திலே குறைந்தால் அதை தேவன் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இயேசு சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர், ஒரு கொஞ்சம் தண்ணி, அதை நீங்கள் கொடுத்தால் ஒரு சிறிய ஒரு உதவி, சிறிய ஒரு காரியம், கர்த்தருக்காக எங்களுடைய வீடுகளை திறந்து கொடுக்கிற பொழுது, கர்த்தருக்காக, ஊழியங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் வழிகளை திறக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், தன் பலனை அடையாமல் அவன் போவதே இல்லை. அந்த பலனை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தே தீருவார். சிறிய காரியமாயிருந்தாலும் எங்களுடைய மனதார செய்கிற பொழுது, மனதார சத்தியத்தை சொல்ல வேண்டும், மனதார உதவி செய்ய வேண்டும், மனதார நாங்கள் அவர்களுக்கு நல்லதை நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். இப்ப இந்த சாரிபாத் விதவை இடத்திலே தேவன் சொல்லுகிறார், இப்படி ஒரு மனுஷன் வருவான், அவனுக்காக இந்த காரியத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த ஸ்திரியை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேசத்திலே பஞ்சம், ஒருத்தருக்கும் சாப்பாடு இல்லை, கொள்ளை நோய், பெரிய பஞ்சத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த விதவை இடத்திலே இருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதத்தினாலே அந்த வருகிற ஊழியக்காரரை போஷிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருந்தார். தேவன் வைத்த திட்டம் நிறைவேறுகிறது. verse 11. கொண்டு வர அவள் okay, verse 10 and 11. 10வது 11வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது
அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு இப்ப இந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தான், நான் தூர தேசத்திலே இருந்து வருகிறேன், இவ்வளவு தூரம் இருந்து வருகிறேன், கொஞ்சம் குடிக்க தண்ணி தான். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வருகிறார், தேசத்திலே கர்த்தருக்காக செயல்படும்படியாக வந்து சொல்லுகிறார், குடிக்க கொஞ்சம் தண்ணி தான். தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், பசியாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது, அந்த தாகத்தை தீர்க்க கொஞ்சம் தண்ணி தான். இப்ப தண்ணி கேட்டவர் தண்ணியோட மட்டும் விடல, அடுத்து என்ன சொல்றார்? கொண்டு வர அவள் போகிற போது, அவன் கொண்டு வர போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. நீ தண்ணி எடுத்து கொண்டு வருகிற பொழுது பஞ்சம் இருக்குன்னு தெரியும், அந்த தேசத்துல பஞ்சம் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும், இருக்கிற மா எவ்வளவுன்றது அவளுக்கு தெரியும், இருக்கிற எண்ணெய் எவ்வளவுன்றது அவளுக்கு தெரியும், இருக்கிற தண்ணீர் எவ்வளவு அவளுக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்லுகிறான், எனக்கு தண்ணீர், அவனுக்கு தெரியாத சூழ்நிலை, தேவன் அவனை அனுப்பி இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், உன்னை போஷிக்கும்படி ஒரு ஆளை நாங்கள் நியமித்திருக்கிறேன். நீங்கள் அந்த தேசத்துக்கு ஊழியத்துக்காக போகிற பொழுது இயேசு சொன்னார் தன்னுடைய சீசர்களுக்கு, நீங்கள் பணப்பையோ எதுவுமே கொண்டு போகாதீங்க, ஒன்றுமே கொண்டு போகாதீங்க, அங்க நான் அதுக்காக ஆயத்தப்படுத்துவேன். கர்த்தரை இந்த தேசத்துக்கு கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் காரியத்தை செய்வார், அதற்கான வழிகளை திறப்பார் என்று கொண்டு வந்தார். அவர் நடத்துகிறார், நடத்தினார், இன்னும் நடத்துவார். பஞ்சம் இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நடத்துகிற பொழுது கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்ப அவர் சொல்றார், அம்மா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வர நேரம் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ரொட்டியும் சுட்டு கொண்டு வா. நீ ஒரு, how is in English? It's a cake. Bring me a morsel of bread. Bread. In one another translation it says, can you bring some cake, piece of cake? So he's making a fun. Can you bring some water and some cake, piece of cake? When the visitors come, so we give tea, coffee, and piece of cake and sweets. So that's why they should give some water. When he go, bring some bread or roti or piece of cake. If we are in this situation, this is our mind says, where this man coming from? He don't have a brain. You don't know? There is no food anywhere in the world. There is no food anywhere in the city. There is no food anywhere in this country. I have only a little bit flour and the oil. When I make a bread, that's enough for my son and myself. That's it. But he asked him a piece of bread again. Also, எனக்கு ரொட்டி கொண்டு வா, உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். Next verse. Verse 12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை, ஐயா நீங்க வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் எனக்கு தெரியும், ஆனா என்னிட்ட இருக்கிறது என்னுடைய களஞ்சியத்திலே ஒரு கொஞ்சம் எண்ணெயும் ஒரு பிடி மா, ஒரு உருண்டை மா இருக்குது, இதுல ஒரு ரொட்டியை செய்தால், ஒரு பான் செய்தால் அது எனக்கும் என்னுடைய மகனுக்கு மட்டும்தான். இதை தவிர ஒரு சின்ன துண்டு ரொட்டியும் இல்லை, ஒரு சின்ன துண்டு பானம் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ எப்படி இப்படி இருக்கிற சூழ்நிலை நீ உன்னிடம் கேட்கறதுக்கு உனக்கு எப்படி மனம் வருகிறது? என்னுடைய பிள்ளைய பார்க்கிற பொழுது உனக்கு இதை கேட்க எப்படி மனம் வருகிறது?
இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன். அவன் சொல்றான், ஐயா நான் இப்ப இந்த விறகு பொறுக்கிறதே ஒரு ரொட்டியை செஞ்சா நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டால் இதுக்கு பிறகு சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் அப்படியே மறித்து விடுவோம். Next verse. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா. இப்ப உனக்கு ஒரு பான் 1 loaf of bread செய்யறதுக்குரிய மா இருக்கிறது. அதுல ஒரு கொஞ்சம் எடுத்து ஒரு ரொட்டி செய்து நீ எனக்கு முதல்ல கொண்டு வா. சில நேரம் நாங்க சொல்றது பிள்ளைகிட்ட இருந்து பறிச்சு சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளை பச்சை பிள்ளைகிட்ட உள்ளதை பறிச்சு சாப்பிடறான்னு சொல்லி அப்படி ஒரு காரியம் தான். அவர் சொல்றான், நீ சொன்னதுபடியே இருக்கட்டும், ஒரே ரொட்டி தான், கொஞ்சம் எண்ணெய் தான், அதை செய். ஆனா செய்யறதுல முதல் பகுதியை நீ என்னட்ட கொண்டு வா, முதல் பகுதி எனக்கு கொண்டு வா. அதுக்கு பிறகு நீ உனக்கு உன்னுடைய மகனுக்கு செய். முதல்ல வார ஊழியக்காரன் நீ கணம் பண்ணு, வருகிற ஊழியக்காரனுக்கு நீ கொடு, வருகிற ஊழியக்காரனுக்கு நீ உன்னுடைய காரியத்தை நீ ஆயத்தப்படுத்து. அதுக்கு பிறகு நீ சாப்பிடு, அதுக்கு பிறகு நீ உன்னுடைய குடும்பமும் சாப்பிடு, அதுக்கு நீ உன்னுடைய குடும்பமும் சந்தோஷப்படு. First, seek the kingdom of God. தேவனுடைய ஆலயம், வசனம் வாழ்க்கையால சொல்றார், தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிற பொழுது நாங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிற காலம் இதுவோ. அதாவது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஊழியங்களை குறித்து எந்த ஒரு கரிசனையும் இல்லை. ஆனால் நாங்கள் சுகபோகமாய் இருந்தால் போதும். எங்களுக்கு ஊழியக்காரர் வரணும், வீட்டை ஆசீர்வதிக்கணும். prosperity gospel. They listen all the prosperity gospel everywhere, wherever they want to go. They listen to the word of God. Blessing, blessing. God shall bless you. God shall bless you. That's it. But they don't want to listen the word of God. They don't want to listen anything. Only blessing. Blessing, blessing, blessing. ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்கிறான், முதலாவது நீ என்ன கவனி, அதுக்கு பிறகு நீ உன்னுடைய மகனும் சாப்பிடு. Next verse. This is the nice verse. It's a really good word. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் உன் கலசத்தில் மாவு தீர்ந்து போகாது, உன் பானையில் எண்ணெய் குறைந்தும் போவதில்லை. நீ தேவனுடைய நாமத்தினாலே வந்து, நீயே சொல்லுகிற தேவனுடைய நாமத்தினாலே சொல்றியா, எனக்கு தெரியும் நீங்க தேவனுடைய ஊழியக்காரனான, எனக்கு இருக்கிறதே இவ்வளவுதான். அவன் சொன்னா அதை பத்தி பரவாயில்ல, எனக்கு தெரியும் என்னுடைய தேவன் தான் என்னை அனுப்பினார் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இந்த இந்த தேசத்துக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், தேவனுடைய தாசர்களை சீஷர்களை அனுப்புகிறார். அப்பொழுது நீங்கள் அவர்களை கனம் பண்ணுகிற பொழுது தேவன் வானத்து பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கனவீனப்படுத்துகிற பொழுது அதையும் தேவன் சந்திப்பார். ஆனா எலியா சொல்லுகிறான், இந்த தேசத்துல என்றைக்கு மழை வருகிறதோ, என்றைக்கு மழை மறுபடியும் வந்து செழிக்கிறதோ தேசம், அந்த செழிப்பு வரும் மட்டும் உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய பானையிலே மா குறைவதும் இல்லை, உன்னுடைய கலசத்திலே எண்ணெய் குறைவதும் இல்லை. எல்லாரும் பஞ்சத்தில் இருப்பார்கள், எல்லாரும் பட்டினியா இருப்பார்கள், நீ மட்டும் சந்தோஷமா இருப்ப.
காரணம் நீ எனக்கு செய்த இந்த உபகாரத்தின் நிமித்தம். Verse 16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரரை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. அதற்கு அவர் எதிர்த்து நின்றிருந்தால், அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நின்றிருந்தால், இல்லை இது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும், எங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், வேற யாருக்குமே இல்லை. மற்றவர்கள் வாழ்ந்தால் என்ன, எப்படி போனால் என்ன, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு தான் இந்த ஆசீர்வாதம், நாங்க சொல்றபடி இருக்கணும். கர்த்தர் அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருவார். அவள் எலியாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தால், எலியாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தது நிமித்தமாய் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவே இல்லை, குறைவுபடவே இல்லை. அவள் எடுக்க எடுக்க மா வருகிறது, அதான் செலவழி இல்லை. 10 ரூபாய் இருக்கிறது, 5 ரூபாய் செலவழிச்சாச்சு, திரும்பி போய் பார்க்கிற பொழுது மறுபடியும் 10 ரூபாய் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு இடத்துல சாட்சி சொல்லும் பொழுது சிரித்தார்கள். எனக்கு தெரியும், என்னுடைய பர்ஸ்ல இருக்கிறது எனக்கு தான் தெரியும், எவ்வளவு காசு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். இல்ல துப்புரவா இல்லை, பார்த்தேன். எப்படி வந்தது, யார் வை, ஆனால் நடந்தது. எது தேவையா இருந்ததோ அந்த தேவைக்கு ஏற்ற பணம் இந்த இடத்துல இருந்தது. அதை சொல்லுகிற பொழுது கர்த்தருக்காக ஊழியம் செய்து வல்லமையாய் செயல்பட்ட ஒரு சகோதரி சிரித்தார். ஏனென்று சொன்னால், தேவன் அற்புதங்களை செய்கிற பொழுது சிலருக்கு அது இகழ்ச்சியா இருக்கும். தேவனுடைய வார்த்தையிலே மற்றவர்களை எங்களை உணர்த்துகிற பொழுது எங்களுக்கு அது வசனமாய் தோன்றாது, அவருடைய சுய எண்ணமாய் தோன்றும். ஆனால் எலியாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவள் செய்த பொழுது அந்த ஆசீர்வாதம் குறையப்படவே இல்லை, எண்ணெய் குறையவே இல்லை, மா குறைஞ்சு போகவே இல்லை. எப்ப தேசத்திலே மழை வந்து அவளுக்கு இருக்கிறதான வயல் நிலங்கள் எல்லாம் செழித்து வளர ஆரம்பிக்குமோ அது வரைக்கும் அந்த தேசத்திலே காசு கொடுத்து சாப்பிடுகிற ஒரு சாப்பாடு வரும் வரைக்கும் அவளுடைய கலசத்திலே மா எண்ணெய் குறையாதபடி செலவழிந்தே போகல. 10 ரூபாய் இருந்து கொண்டே இருக்கிறது. 10 கிலோ அரிசி, 10 கிலோ மா அப்படியே இருக்குது, சமைக்க அப்படியே இருக்குது. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவதூதன் வந்து சொல்லுகிறார் மலையாளத்திலே, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாள் சொல்கிறார், ஐயோ என்னையா தேவதூதரை இப்படி சொல்றீங்களே, நான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, எனக்கு திருமணம் ஆகவில்லையே, நான் புருஷனை அறியேனே, நான் யாரோடையும் கூட இருக்கவில்லையே, எனக்கு ஒரு புருஷன் இல்லை எனக்கு பக்கத்துல, எப்படி இது நடக்கும்? அவன் சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியானவர் உன்னிடத்திலே அதை செய்வார், நடப்பிப்பார். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவள் அதை தனக்குள்ளேயே வைத்து அதை யோசனை பண்ணி கொண்டே, அவசரம் சொல்லுகிறது, தனக்குள்ளே அதை வைத்து அவள் யோசனை பண்ணினாள், தேவன் எப்படி செய்வார், இதை செய்ய போகிறார், நான் கணவனை அறியேன், நான் திருமணம் முடிக்கல, ஆவியானவர் சொல்லிட்டார், நான் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அவள் தன்னுடைய மனதிலே வைத்து அதை குறித்து யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மகன், கர்த்தர் எனக்கு தருகிற இந்த குமாரனை நான் எப்படி வளர்ப்பேன், எப்படி நடத்த போகிறேன், எனக்கு தெரியாது, ஆண்டவரே நீர் நடத்துங்க. அவளுடைய மனதிலே வைத்து வைத்து அதை யோசனை பண்ணி கொண்டே இருந்தார். ஆனால் எலியாட நிலைமை என்ன? பிரச்சனை வந்தவுடனே ஓடி ஒழித்துட்டான். என்னடா, ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், இதோ நான் உலகத்தை வெற்றி சிறந்தேன்,
ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துன்பம் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, அதை எதிர்த்து தேவனுடைய நாமத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நாங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் அதற்குரிய காரியங்களை நடத்தி கொண்டே இருப்பார். நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டியதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆனா அந்த தேசத்திலே பஞ்சம் நிற்கும் வரைக்கும் எலியாவை போஷிக்கிறதுக்கு ஒரு சாரிபாத் விதவையை தேவன் வைத்திருந்தார். கஷ்டத்துல, பிரச்சனையில, பயத்துல, மரண பயத்துல வந்த தேவனுடைய ஊழியக்காரனை போஷிக்கும்படியாக ஒரு விதவையை தேவன் வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவர் சிலுவைக்கு போகும் பொழுது இப்ப எல்லாரும் அழுது புலம்புறாங்க, ஐயோ ஆண்டவரே, நீங்க சிலுவைக்கு போக கூடாது, நீங்க சாக கூடாது, உங்களுக்காக நாங்க. சீசர்கள் கூட சொன்னாங்க, யார் உங்களை அப்படி கொலை செய்யப்படும், உங்களுக்காக நான் துணிந்து வருகிறேன், உங்களுக்காக அந்த மரணத்தை நான். இன்றைக்கு ஊழியக்காரர் வரும் பொழுது அதான் செய்யறாங்க. சிஸ்டர், பிரதர், பிஷப், ரெவரண்ட், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நாங்க தாங்க மாட்டோம். உங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்தால் நாங்க நிற்போம். அந்த நாங்க நிற்போம் என்று சொன்னவர்கள் ஓடி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக வந்து நிற்பார். கர்த்தர் அவருடைய சீஷர்களுக்கு, ஊழியர்களுக்கு முன்பதாக வந்து நிற்பார். அதுதான் இயேசு சொன்னார், இப்படி எல்லாம் அழுறீங்களே, எனக்காக அழுறீங்களே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. நான் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நீங்க என்ன கண்டுகொள்ளவே இல்லை. நான் உங்களோட இருக்கும் வரைக்கும் எங்களை நீங்க கண்டுகொள்ளவே இல்லை. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்கவில்லை, அதற்கு கனம் பண்ணவில்லை. இப்ப இருந்து போக போற நேரம், இந்த இடத்தை விட்டு போக போற நேரம், இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய ஒரு காலம் வந்துட்டது. இப்ப அழுது புலம்புறீங்களே, அவர் சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனென்றால் பச்சை மரம், Luke chapter 23 verse 31, லூக்கா 23வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொன்னார், பச்சை மரத்துக்கே இவைகளை செய்தால் பட்ட மரம். ஐயா, நாம் பச்சை மரம், தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய உன்னதமான குமாரனாய் இருக்கிற எனக்கே இவர்கள் இப்படி காரியங்களை இவர்கள் செய்தால் உங்களுக்கெல்லாம் எதை செய்ய மாட்டார்கள்? என்னென்னவோ செய்வார்கள். தேவ குமாரனுக்கே இதை செய்தவர்கள். உலகத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு என்னென்ன செய்ய மாட்டார்கள்? எதிர்த்து பேசுவார்கள், துன்பப்படுத்துவார்கள், தூற்றி திரிவார்கள், ஏளனம் செய்வார்கள், உபத்திரவத்துக்கு கொடுப்பார்கள், காவல்களுக்கு கொடுப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குவார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்ன. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். உங்களுக்கு Philippians chapter 1 verse 29, உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் விசுவாசிக்கவும் அவருக்காக பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருக்காக நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதினால் வருகிற பாடுகள் எங்களுக்கு அது ஒரு பாக்கியமாய் இருக்கிறது, அருளாய் இருக்கிறது, ஒரு சந்தோஷமான காரியம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் அது பாக்கியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக நாங்கள் செயல்படுகிற பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது, இன்பமாய் இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், பிலிப்பியருக்கு சொல்றான், நாங்கள் படுகிற கர்த்தருக்காக வாழுகிற பொழுது, அவருக்காக துன்பப்படுகிற பொழுது அது ஆனந்த பாக்கியமாய் இருக்கிறது. சில நேரங்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிற பொழுது கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம்.
ஆனால் அவனால் செய்ய முடிஞ்ச காரியம் ஜெபம். அவன் ஜெபத்தினால் தேவனிடத்துல மட்டும்தான் கேட்க முடியும், வேற யாரும் மனுஷனிடத்துல கேட்க முடியாது. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான் எஸ் சொல்லுவான், நாளைக்கு சொல்லுவான் நோ அன்றுவான். ஆனால் நோ என்று சொல்லாத ஒரே ஒரு மனுஷன். நேற்று நாள்ல ஒரு பாடல் கேட்டோம். அவருக்கு எப்படி இருக்கின்ற அவருடைய மனது தேவனுடைய மனம் குழந்தை மனம். நாங்க சறுக்கி போனாலும் மறுபடியும் வந்து அவரிடத்துல கேட்கிற பொழுது, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீங்க ஒரு காரியத்தை கேட்டால் வஞ்சகமே இல்லாம கொடுக்கும், வஞ்சகமே இல்லாம கொடுக்கும். ஆனா பெரியவர்கள் நாங்க என்ன தெரியுமா செய்வோம், ஐயோ இது என்னுடையது எனக்கு இல்லாமல் போயிடும். தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அவருக்கு வஞ்சகம், அவர் உபத்திரவப்படுத்து கேவலமாய் பேசுகிற பொழுது அவர் வாயிலிருந்து எந்த ஒரு வஞ்சகமான வார்த்தையும் வரவில்லை. ஒன்றுமே பேசல, அமைதியா இருந்துட்டார். சில நேரங்களிலே சில மனுஷர்கள் பேசுகிற பொழுது பேசாம கேட்டுட்டே இருந்தா போதும், அவ்வளவுதான், பேசின பிரச்சனை. நாங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாய் போக வேண்டி இருக்கிறது. உபத்திரவங்களின் வழியாய் போகிறது தான் ஊழியம். கார்ல போய் ஏறி கார்ல போய் இறங்கி பிரசங்கம் செய்து விட்டு வருகிறது மாத்திரமல்ல, வருகிற எல்லா காரியங்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டும். இந்த காரியங்களுக்கு முகம் கொடுக்கிற பொழுது அதில் வருகிற சந்தோஷம் தான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிக்கிற பொழுது இருக்கிற, தேவனுடைய சமூகத்தில் வந்து நிக்கிற பொழுது இருக்கிற சந்தோஷம் வேற எந்த இடத்துலயுமே கிடைக்க போறது. இந்த ஆனந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்கிறதுல ஏக்கையுமே கிடைக்க போறதில்லை. இயேசு சொன்னார், வீட்டு எஜமான் நான் தான், இந்த வீட்டுக்கு எஜமான் நான் தான், இந்த சபைக்கு தலை. இந்த சபைக்கு தலையாகிய என்ன பார்த்தே இவர்கள் சொன்னார்கள், இவன் அசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறான். அவருக்கு வைத்த பேர் பெயல்செபூல். என்ன பெயர் வைக்கிறார்கள்? Matthew chapter 10 verse 25. மத்தேயு 10வது அதிகாரம் 25வது வசனம். சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும், வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொன்னார்கள், பெயல்செபூவின் நாமத்தினாலே வண்ணா சுகமாக்குகிறான், அற்புதம் செய்கிறான். You know what is the meaning of Beelzebub? The Beelzebub means evil. Evil inside. They're giving a name to Jesus Christ. Beelzebub. Beelzebub means evil inside. This is why he doing miracles. Evil doing miracles, not the Son of God. Evil doing. ஆனா இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு எஜமானே நான் தான், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன பார்த்து சொல்லுகிறார்கள் பெயல்செபூல். என்ன பார்த்து சொன்னால், இந்த வீட்டுல எனக்கு பிள்ளைகளாய் இருக்கிற இவர்களை பார்த்து என்னவெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவர் சொல்றாரு, இயேசு பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி. This is the meaning of the Beelzebub, the leader of the demon. Leader of the demon. In Greek, Diabolos or Satanas. They call Satanas or Diabolos. Means the leader of evil. They're giving name to Jesus Christ, leader of evil. ஆனா இயேசு சொன்னார், ஐயா நான் தான் வீட்டு எஜமான், நான் தான் இந்த உலகத்தை மீட்க வந்த மீட்பர். என்ன பார்த்து அவன் சொல்றான் பெயல்செபூல். என்ன பார்த்து அவன் சொல்றான் பெயல்செபூல்னு சொல்லி, பிசாசுக்கு தலைவன் சொல்றான்.
அவனுடைய கண் மறைக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவன் சொல்றான் பெயல்செபூன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவே சொல்றான், இவர் ஜெபிக்கல போல, இவர் அற்புதம் செய்யறதுக்கு முதல்ல ஜெபிக்கல. இவர் ஜெபித்திருந்தாருன்னு சொன்னா ஆவியில செஞ்சிருப்பார். இவர் ஜெபிக்காததுனாலதான் இப்ப எப்படி செய்கிறார்? இயேசுவின் நாமத்தினால், தேவனுடைய நாமத்தில் செய்ய வேண்டியதை இவன் சாத்தானுடைய நாமத்தினாலே செய்கிறான். அவருக்கே அப்படி சொன்னவன் இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு என்னென்னலாம் சொல்ல மாட்டான். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அழகா சொல்றார், நான் தான் வீட்டு எஜமான், வீட்டின் தலைவனாகிய எனக்கே எப்படி சொல்லுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம், எபிசியன்ஸ் சாப்டர் 2 verse 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, அதாவது நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இந்த உலகத்திலேயே இருக்காதபடி தேவனுடைய வீட்டிலே, அததான் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு எஜமான் நான் தான், இந்த வீட்டுக்கு தலைவன் நான் தான், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது 18வது வசனத்திலே சொல்கிறார், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரித்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். இந்த வீட்டு எஜமான் இயேசு கிறிஸ்து, இந்த சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து, நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இருக்க விரும்பாதவர்கள் வெளியே போனால் கர்த்தர் அதுக்கு பொறுப்பல்ல. அவர் சொல்லுகிறார், நான் தான் வீட்டு எஜமான். நான் ஒரு காரியத்தை சொன்னால் அது சரிபடுத்தும்படியாக சொல்லுகிறேன், சீர்திருத்தும்படியாக சொல்லுகிறேன், சபையை சீர் பண்ணும்படியாக சொல்லுகிறேன். சத்தியத்தை கேட்கிறதுக்கு போதுமான மனம் இல்லாதபடியினால் அவர்கள் செவித்தினவர்கள் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாதபடி அவருடைய இருதயங்களிலே செவித்தினர்வு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்துமே அவரை பார்த்து சொன்னார்கள், பெயல்செபூவின் நாமத்தினாலே இவர் அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படியெல்லாம் சொன்னார், இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படியெல்லாம் செய்தார். இக்காலத்திலே இருக்கிற அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு என்னவெல்லாம் சொல்ல மாட்டார்கள், என்னவெல்லாம் செய்ய மாட்டார்கள். நாங்கள் இந்த உலகத்தில் பாடுகளை, அவமானங்களுக்கு கடந்து செல்லுகிற பொழுது, சோதனை கூடாக கடந்து செல்லுகிற பொழுது, பிரச்சனைகளை கூடாக கடந்து செல்லுகிற பொழுது, அது மிகவும் ஆனந்த பாக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அது முடிவிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. நாங்கள் உபத்திரவங்களின் பாதையை போகும் பொழுது, அதான் பாடுகள் மத்தியிலே போகும் பொழுதுதான் அந்த பரமனின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற முடியும். நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே அவருக்காக வாழ்கிற பொழுது, அவருக்காக எங்களுடைய நாட்களை, நேரங்களை நாங்கள் தியாகம் பண்ணுகிற பொழுது, செலவழிக்கிற பொழுது வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், அது நன்மையாய் தேவன் மாற்றுகிறார். அதனாலதான் அவர் பாடலை பாடுவோம், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஏனென்று சொன்னால் நடந்த காரியங்கள் எல்லாமே அதை தேவன் மாத்திரம் தான் சொல்லணும். தேவன் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும். நடந்த இந்த காரியங்கள் எல்லாம் நன்மை, மனுஷன் சொல்ல முடியாது, தேவன் தான் சொல்ல முடியும். இது நடந்த காரியங்கள் நன்மைக்கு ஏதாகவே நடந்தது. மகனே, நீ திடன் கொண்டு
பலமனதாயிரு, நானே உன்னை அழைத்த தேவன், நானே உன்னை இந்த தேசத்துக்கு அழைத்து வந்த தேவன். எலியாவுக்கு அதான் சொன்னார், I am the God. I prepare something for you. I prepare something for you. That's for you. Because of you, that house shall bless. That house, the blessing is not over. It start to overflow. அந்த வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து வாசித்தால் தெரியும். அவர்களிடத்திலே பாத்திரம் இல்லாதபடி பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரத்தை எல்லாம் வாங்கி நிரப்புகிற அளவுக்கு ஆசீர்வாதம் பெறுகிறது. You know, when she listened to the man of God's word, you know what happened? The blessings start to overflow. It's not over. She thought it's over. My life is over. But God changed that over into overflow. How this possible? With God. With God, all things are possible. When the trials and tribulations come, the servant of God, people of God, in the troubles and trials and tribulations, we are rejoicing. The reason why rejoicing, these trials and temptations and all this thing happen is bring God's blessing, eternal blessing. But they think this worldly, earthly blessing, they wanted this earthly blessing, but we want God's eternal blessing. The flour and the oil is not over. Start to overflow. They fill all their buckets and pails, cupboards, everything. There is nothing to fill. They go and collect all the buckets, all the pots from the neighbors and start to filling again. Just the one little piece of bread. They share with the servant of God. The blessing start to overflow. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஊழியர்களுக்காக அவர் தசம பாகத்தை காணிக்கையை குறித்து சொல்லல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக எங்களுடைய கரங்களை நீட்டுகிற பொழுது அந்த ஏழை விதவை 2 காசு தன்னுடைய ஜீவனத்துக்காக வைத்திருந்த அந்த 2 காசை போட்டுட்டார். அதுல எங்க 10 உண்டு, அதுல தசம பாகமும் இல்ல, 20 பாகமும் இல்ல, முழுவதுமா போட்டுட்டான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு பின்தொடர்ந்தது. அவளுக்கு தெரியும், எனக்கு இருக்கிறதே இவ்வளவுதான், இந்தாங்க ஆண்டவர், இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கே தரேன், ஏன்னா உங்களிடத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு தானே வரப்போகிறது. ஆனால் இன்றைக்கு நாங்க என்ன திரும்ப செய்கிறோம்? கர்த்தருக்கு கொடுக்கிறதுலையும் கணக்கு பார்க்கிறோம். அங்க எப்படி, இங்க எப்படி? ஐயோ நான் தெரியாம அங்க போட்டுட்டேன், தெரியாம இங்க போட்டுட்டேன், தெரியாம அவருக்கு கொடுக்கும். யாருக்கு கொடுத்தாலும் கர்த்தருக்கு கொடுத்தத இந்த கை கொடுக்கிறத இந்த கைக்கு தெரியக்கூடாது, இந்த கை வாங்குறத இந்த கைக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் விரோதமாக எழும்புகிறது. இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய பணத்தையும் எங்களுடைய ஆஸ்திகளை மாத்திரம்தான் கொடுக்கிறோம், எங்களுடைய பணத்தை மாத்திரம் கொடுக்கிறோம், எங்களுக்கு வருகிற வருமானத்துல கொஞ்சத்தை தான் கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்காரர்களும், எல்லா தேவனுடைய சீசர்களும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையவே அவர்கள் அர்ப்பணித்து, அவருடைய வாழ்க்கையவே அவர்கள் தேவனுக்காக கிரயம் செய்து, அவருடைய நேரங்கள் எல்லாவற்றையும் கிரயம் செய்து தேவனுக்காக வாழுகிறார்கள்.
அவர்களை நாங்கள் உபசரிக்காவிட்டாலும் அவர்களை உபத்திரவப்படுத்தாமல் இருப்பது அது தேவ ஆசீர்வாதமாயிருக்கும். எல்லாருமாய் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, அன்றைக்கு நீங்கள் சாரிபாத் விதவை தேவனுக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரருக்காக நீர் ஆயத்தப்படுத்தினீங்க. தேவனுடைய ஊழியக்காரரை போஷிக்கும்படியாக ஒரு விதவையை ஏற்படுத்தினீங்க. அவள் தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய தேவனுடைய ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் தேசத்திலே மழை பெய்யும் வரை குறைவில்லாமல் இருக்கிறது. கர்த்தாவே, இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தாவே கஷ்டத்தின் சூழ்நிலையிலும் அவர்கள் படுகிற பிரயாசங்களிலே துணை நிற்க கிருபை செய்வீராக. கர்த்தாவே, பிரச்சனைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் சந்தோஷமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலும் சந்தோஷமாய் மனம் கோணாமல் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எவ்வளவு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தி போகாதபடி நீர் போஷிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே வருகிற உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் எழும்பி நின்று கை கோருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நிமித்தமாகும் அதனுடைய பலனை அவர்கள் காண செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவனுடைய அன்பு இல்லாதவர்களை தேவ பிரியராய் இல்லாதபடி சுயோபோக பிரியராய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களை கர்த்தாவே தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் கிரியை செய்தல் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்தும்.